வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது இருதய நோய்க்கு பல காரணங்கள், மனிதனுக்கு வரக்கூடிய இருதய நோய்க்கு பல காரணங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் உடல் உறவு கொள்ளாமை. கணவன் மனைவிக்குள் உடல் உறவு இல்லாமை. இன்னைக்கு செய்து கொள்ளலாம், நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை உடல் உறவு கொள்ளக்கூடிய தம்பதிகள் இன்னைக்கு அதிகரிச்சுட்டே போகிறாங்க. கேட்டால் வேலை பளு, மற்றபடி சூழலின் ஒரு நிலைப்பாடு அவர்களை பிரித்து விடுகிறது. அப்புறம் அவர்களுக்குள்ள தர்க்கங்கள், சண்டைகள், சச்சரவுகள் அப்படின்னு எக்ஸட்ரா அடிக்கிட்டே போகலாம். அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, கணவன் மனைவியாக இருக்கிறாங்களோ ஒழிய மற்றபடி ஒரு ரூமுக்குள்ள அண்ணன் தங்கச்சிகளாகவும் அக்கா தம்பியாகவும் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. புருஷன் பொண்டாட்டியாக நிறைய பேர் வாழவே இல்லை. ஒரு 45% மேலே அப்படி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதற்கு பலவிதமான காரணங்கள் இருந்தாலும் அதற்கு கல்வியும் ஒரு காரணம். நான் நிறையா படிக்கணும், அது படிக்கணும், இதை படிக்கணும், இந்த நேரத்தில் உறவு கொண்டால் குழந்தை ஏற்பட்டு விடும் ஒன்று. அப்புறம் இன்றைக்கி வேணாமுங்க, இன்றைக்கி எக்ஸாம் இருக்குது 2, இல்லைங்க இன்றைக்கி ரொம்ப டயர்டாக இருக்குது 3. உடனே அவர் சொல்லுவார், இந்த அம்மா போய் கேட்கக்கூடிய சமயத்தை இன்றைக்கி ஓவர் ஒர்க்குமா, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் உறவு கொள்ளக்கூடிய சமயம் திடீர்னு அவருக்கு ஒரு ஃபோன் வரும், சட்டையும் பேண்டையும் போட்டு கிளம்பிடுவார். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட தடைகள், சூழல் கோளாறுகள், சூழ்நிலை கைதிகளாக இன்னைக்கு ஆணும் பெண்ணும் குறிப்பாக கணவன் மனைவியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், உடல் உறவு கொள்ளாமல். அதன் அடிப்படையில் என்ன ஆகுது, இருதயம் பாதிக்குது. அதை இன்னைக்கு அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு ஆய்வு. 16 வருஷமா ஆய்வு செஞ்சு ஆயிரக்கணக்கான ஆண்களை உட்கார வச்சு எப்படிலாம் டெஸ்ட் பண்ணுமோ டெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஆய்வை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது 40 வயசு தாண்டிட்டா 40க்குள்ள டெய்லியுமே உறவு கொள்ளுங்க, நல்ல விஷயந்தான். இருதயம் நல்லா துடிக்கும், உடம்பு நல்லா இருக்கும், மூளை நல்லா வேலை செய்யும். அதில் குறிப்பாக இருதயத்தை அவங்க சொல்கிறாங்க, இருதயம் அற்புதமாக துடிக்குங்க. தினந்தோறும் உடல் உறவு கொண்டால் 39 வயசு 40 வயசு ஆனால் கூட பரவாயில்ல, முடிஞ்சுன்னா தினந்தோறும் உடல் உறவு கொள்ளுவேன். ஆமாம், அதில் 40 வயசுக்கு மேலாச்சு அப்படின்னா குறிப்பிட்டு வாரத்துக்கு 2 தடவையாவது உடல் உறவு கட்டாயமாக கொண்டாகணும் அப்படின்னு போட்டு அந்த ஆய்வு சொல்லுது. அப்போ தான் இருதயம் நல்லா இருக்குமா, எந்த ஒரு நோய் இல்லாமல் நொடி இல்லாமல். இருதய பாதிப்புகள், ஆல்ரெடி இருதய பாதிப்புகள் இருந்தாலுமே கூட அதெல்லாம் விட்டு விலகி விடுமா. சில பேர் பார்த்தீங்கன்னா பட்டையாக மாத்திரை சாப்பிடுவாங்க இருதய பாதிப்பு அப்படிங்கிற கான்செப்டில். கடைசி வரைக்கும் அது அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கணும். டாக்டர்ஸை சொல்லிடுவாங்க இருதய நோய் அப்படியே போயிடுவாங்க. சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, சில பேஷண்ட்டோட நிலைமை இருக்குது, உடல் உறவு கொள்ளக்கூடாது இருதய நோயாளிகள் அப்படிங்கிற கான்செப்ட் விஷயம் இருக்குது. ஆனால் அதற்கு முன்னாலேயே கரெக்டாக நல்லா இருக்கக்கூடிய சமயத்தை உடல் உறவை கணவன் மனைவி வைத்து கொண்டாங்க அப்படின்னா கணவனுக்கும் நல்லது, மனைவிக்கும் நல்லது. இது மனைவிக்கும் நல்லது. குறிப்பாக ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, 40 வயசுக்கு மேலே கட்டாயமாக வாரத்துக்கு 2 தடவை உடல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் மனைவியோடு. 50%ங்க மாரடைப்பு வராது, இருதய நோய் சம்பந்தப்பட்ட எதுவுமே வராது. மிகப்பெரிய ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. 40 to 70 வயசுக்குள்ள ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்களை டெஸ்ட் பண்ண வகையில் இந்த அற்புதமான ஒரு ஆய்வு சொல்கிறாங்க. இந்த வெளிப்பாடு பெண்ணுக்கும் பொருந்தும், அதையும் நம்ம பார்க்கணும். பெண்ணும் சேர்ந்து அவர் ஆணோடு உடல் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் அவளுக்கும் அந்த இன்பம் வரக்கூடிய சமயத்தில் கரெக்டாக அந்த இருதயம் ஜம்ப் ஆகி என்னென்ன அடைப்புகள் இருக்குமோ, இருதயத்தில் உள்ள அடைப்புகள், இருதயத்தில் பிளட்டு பம்பா இல்லையா, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இருதய நோய் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்குதா, உடல் உறவால் அனைத்துமே கிளியரன்ஸ். இன்னைக்கு அற்புதமான ஒரு ஆய்வு இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஆமாம், முடியாத அளவுக்கு ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா மாதத்துக்கு 1 தடவையாவது உடல் உறவு கொண்டுருங்க கணவன் மனைவியை பார்த்து அந்த ஆய்வு சொல்லுது. 40 வயசுக்கு மேலே அப்படின்னா கட்டாயமாக உடல் உறவு அப்படிங்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்கும்
கணவன் மனைவிக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், இல்லைன்னா இருதய நோய் கட்டாயமாக உங்களுக்கு வரும். இதில் பல பெண்கள் ஏகப்பட்ட தடைகளை போடுறதும் பார்த்துருக்கோம் ஆணுக்கு. அதே மாதிரி ஆணும் பெண்ணுக்கு தடை போடுறதும் பாரு. அதில் குறிப்பாக வந்து பெண்கள் தான் நிறையா ஆண்களுக்கு தடை போடுவாங்க. ஆமாம், அது வேணாம் இது வேணாம், இன்னைக்கு அந்த விரதம் இந்த விரதம், மற்றபடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான காரணம் அடிக்கிட்டே போகலாம், ஒன்றா ரெண்டா. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் பல ஆண்கள் பெண்களால் இருதய நோயாளியாக விட்டார்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அந்த ஆய்வு மேலும் குறிப்பிடுறாங்க. அதனால் நம்முடைய காலம் இருக்கக்கூடிய சமயத்திலே சின்ன வயசாக இருக்கிறப்பயே கல்யாணம் பண்ணுறோம், ஒரு 20-25 வயசு ரேஞ்சுக்கு கல்யாணம் பண்ணுறோம். ஒரு 40 வயசுக்குள்ளே தினந்தோறும் உடல் கொள்ளுங்கள். நம்ம தினந்தோறும் உடல் உறவால் கட்டாயமாக இருதய பாதிப்பே வராது. 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா வாரத்துக்கு 2 முறையாவது கட்டாயமாக உறவு கொள்ளுங்கள். அப்போ என்னது, நல்லா பம்ப் ஆகிடும் உடம்பு, இருதயம் நல்ல பிளட்டை சர்க்குலேஷன் பண்ணும். இருதய அடைப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பிளாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பிளாக்கெல்லாம் வந்து சுத்தமாக தூக்கி எறிஞ்சிரும். அந்த அளவுக்கு அந்த பம்பிங் வேலை செய்யும் உடல் உறவு கொள்ளக்கூடிய சமயத்தில் ஆணும் பெண்ணும். அப்போ நல்லா இருதய நோய் வராமல், நல்லா பிபி வராது, இருதயத்தில் அடைப்பு வராது, மற்றபடி இருதய சம்பந்தப்பட்ட தமனி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. அது ஆல்ரெடி வரக்கூடிய சூழல் இருந்தாலும் அத்து தூக்கி எறிஞ்சிடும் அந்த உடல் உறவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சரி, அப்போ 40 வயசு தாண்டிடுச்சு அப்படின்னா கட்டாயமாக வாரத்துக்கு 2 தடவையாவது உடல் உலங்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி ஒழுங்காக இருந்தால் கணவன் ஒழுங்காக இருக்க மாட்டான், கணவன் ஒழுங்காக இருந்தால் மனைவி ஒழுங்காக இருக்க மாட்டான், 2 பேர் ஒழுங்காக இருந்தாலும் சூழல் ஒத்து வராது. ஆமாம், எல்லாமே ஒத்து வரும். ஆமாம், மற்றபடி இவர்களுக்குள்ள விரைப்புத்தன்மை குறைவாக இருக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கும். இந்த மாதிரிலாம் பல அடுக்கிக்கிட்டே போகலாம், பலவிதமான காரணங்கள். இந்த மாதிரி போகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும், ஆணுக்கும் இருதய நோய், அதை நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய பெண்ணுக்கும் இருதய நோய். அப்படிங்கிறப்ப குடும்பம் எப்படி போடுறது? அதனால் வந்து எதில் கவனம் இருக்கே இல்லைங்க, கணவன் மனைவியாக இருக்கிறீங்களா, ஒரே வார்த்தை, உங்களுடைய இருதயம் பாதுகாக்கப்பட வேண்டுமா. அதிலே அந்த ஆய்வு ஒரு சொல்லுது, ரொம்பவும் முடியலையா, 40 வயசு மேலே ஆயிருச்சா, ரொம்பவும் முடியலையா, ஆமாம், ஒரு வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்காதீங்க, மாதத்துக்கு ஒரு தடவையாவது உடல் உறவு வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அடித்து சொல்கிறாங்க அந்த ஆய்வு. மாதத்துக்கு ஒரு தடவையாவது உடல் வச்சுக்கோங்க, இருதயம் நல்லா இருக்கும், நல்லா பம்பிங் நல்லா இருக்கும், இருதயத்தில் அடப்பு வராது. ஆமாம், மற்றபடி வந்து ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி உடல் நல்லா இருக்கும், குறிப்பாக இருதயம் வந்து பலப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம எடுத்து செய்யக்கூடிய சமயத்தை இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா பலமாகும், நமக்கு ஆரோக்கியம் அதிகரிச்சுட்டே போகுது. அதே நேரத்தில் வந்து பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பதெல்லாம் விட இருதயத்துக்கு பாதுகாப்பான ஒரு விஷயம், செலவில்லாத ஒரு வைத்தியம், இன்பத்துக்கு இன்பம், இருதயத்துக்கும் பாதுகாப்பு. ஆமாம், ஏதோ கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரும்பு தின்ன கூலி தேவையா அப்படிங்கிற மாதிரி, உடல் உறவு தன் மனைவியோடு கொள்வதற்கு எதற்கு நம்ம காசு கொடுக்கணும், தேவையில்லை, எந்த கூலியும் கிடையாது. அதனால் ஆணும் பெண்ணும் இதன் மூலமாக நான் சொல்லிக் கொள்வது, ஆமாம், 40 வயசு ஆச்சா அதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க தினந்தோறும் உடல் கொள்ளுங்க. 40 வயசுக்கு மேலே வாரத்துக்கு 2 தடவையாக ஒரு கட்டாயமாக செய்யிடுங்க. இல்லைங்க, ஒரு முடியாத ஒரு சூழலை மாதத்துக்கு ஒரு தடவை வலுக்கட்டாயமாக செஞ்சுருங்க. மாதத்துக்கு சில பேர் வந்து ஒரே நைட்டை 2-3 தடவை உடல் உறவு கொள்ளக்கூடிய ஆண்களும் இருக்கிறாங்க, அதுக்கு ஆசைப்படக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. ஒரே ஷாட் முடிஞ்சு போச்சு. சில பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அது திருப்திகரமாக இருக்காது. ஒரே நைட்டில் 2 ஷாட்டு 3 ஷாட்டு போட்டால் தான் நல்லா இருக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி ஆண் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்காங்க. செஞ்சுருங்க, முடிஞ்சு போச்சு, பிடிச்சிங்க, அவ்வளோதான். அப்போ என்ன ஆகுது, நீண்ட ஆயுள், இருதய பாதுகாப்பு, நோயற்ற ஒரு இருதயம். சொல்லவா வேணும், வீட்டை சொல்லிக்கிறேன், கரும்பு தின்ன கூலி தேவையா. அதனால் இருதயத்தை பாதுகாக்கும் உடல் உறவை தினந்தோறும் முடிந்த அளவுக்கு வைத்துக் கொள்வோம். இல்லாவிட்டால் வாரம் ஒரு முறை, இல்லாவிட்டால் கட்டாயமாக மாதம் ஒரு முறை வைத்துக்கொண்டே நாம் வாழ்க்கை இருதயத்தை பாதுகாப்போம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.